அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். சித்திரை மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். துடிப்புடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய மகர ராசி அன்பர்களை, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமையும். வேலை செய்யும் இடத்திலும் தங்களது பணிகளை நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சில மகர ராசி அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் சில அன்பர்கள் இழக்க நேரிடும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. யாருக்கும் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தங்களது படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு விரும்பியவர்களை மணந்து கொள்ளக்கூடிய காலம் தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மணமான பெண்களில் சில அன்பர்களுக்கு குழந்தை பேறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக மே மாதத்தில் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள் வருகின்றது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது பணமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள். இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மாதத்திற்கான சுப தினங்களாக ஏப்ரல் மாதத்தில் 14, 15, 16, 17, 20, 21, 22, 25 மற்றும் 26ஆம் தேதிகளும், மே மாதத்தில் 1, 2, 3, 4, 5, 11, 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக மே மாதம் 5ஆம் தேதி மாலை முதல் மே மாதம் 8ஆம் தேதி அதிகாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள சித்திரை மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஏப்ரல் மாதத்திற்கு 18ஆம் தேதி, சித்திரை மாதத்திற்கு 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி புதன்கிழமையும், ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 17ஆம் தேதி புதன்கிழமையும், மே மாதம் 4ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 9ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மே மாதம் 11ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதத்திற்கு 31ஆம் தேதி புதன்கிழமையும் சுப முகூர்த்த தினங்களாக வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதம் 8ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது
ஏப்ரல் மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. சித்திரை மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது மே மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. சித்திரை மாதத்திற்கு 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:54 முதல் காலை 9:30 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. சித்திரை மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மேசராசியில் அமர்ந்தும் செவ்வாய் கடகராசியில் அமர்ந்தும் சுக்கிரன் மீனராசியில் அமர்ந்தும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் வரை மீனராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும் மே மாதம் 11ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். ராகு பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். கேது பகவான் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை கன்னிராசியில் அமர்ந்தும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி மாலை முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.